ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ச கொஞ்ச நாளாக வீடியோஸ் பேசி போட முடியலை. ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சுவாமி ஸ்டோரி போட்டிருக்காங்களா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் சிலர் மத மாற்றத்துக்கு எதிரான சட்டம், அதாவது ஆன்டி கன்வர்ஷன் லா அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சிறுபான்மையினர்னால் கொஞ்சம் கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, மெஜாரிட்டியாக அதாவது பெரும்பான்மையினர் ஒன்றாக அமைதியாக வாழ்கிறது, கோஎக்ஸிஸ்டன்ஸ் மற்றும் மதத்தை பயன்படுத்தி மற்றவர்களை தவறாக பாதிக்கிறது, இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் மிக நுணுக்கமான வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இப்போது அந்த வரம்பு மெல்ல மெல்ல கடக்கப்படுது. அதனால காலம் கொஞ்சம் கடினமாக இருக்குது. கடைசியில் சொல்கிறது, பிரச்சனை மதம் இல்லை, அந்த மதத்தை தவறாக பயன்படுத்துகிற மனிதர்கள் தான் பிரச்சனை. சுருக்கமாக, மதம் இட்செல்ஃப் பிரச்சனை இல்லை, அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க தான் சொசைட்டிக்கு பிரச்சனை உண்டாக்குறாங்கன்னு சொல்லுது அப்படின்னு நம்ம சுவாமி சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பெரும்பான்மையாக இருக்கிறவங்களுக்கு மதம் தேவையில்லை. சில பேருக்கு மதம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் அவங்க இந்த சொசைட்டியில் அதை ஒரு பிரச்சனையாக உண்டாக்குறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, மதத்தை வச்சு நிறைய பிரச்சனைகள் உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினச்சி பாருங்களேன் நீங்களே. இப்போ ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் நிறைய பிள்ளைங்க கையில் ஜாதியோட அந்த ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த மதத்தோட ஏதாவது ஒரு அடையாளங்களை கயிறாக கையில் போட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி இருக்கும். நம்ம சுவாமி திடீர்னு இந்த மதத்தை பற்றி ஏன் சொன்னாங்க அப்படின்னு தெரியலை. ஆனால் அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே கரெக்டான விஷயங்கள் தான். யாரெல்லாம் இதை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புரியாதவங்க எல்லாரும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.